இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5, இறைவாக்கியங்கள் 1 தொடங்கி 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மறைக்கல்வி வகுப்பில் பசங்களோட உரையாடல் செய்து கொண்டிருந்த ஒரு குருவானவர் அந்த பசங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டார். நான் மோட்சத்துக்கு போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். எல்லா பசங்களும் அமைதியாக இருந்தான். சரி, என்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் விற்று அதை நான் ஏழைங்களுக்கு கொடுத்தா நான் மோட்சத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்டார். ஒருத்தனுமே பதில் சொல்லலை. ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போகிறேன், அங்கே இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், நான் மோட்சத்துக்கு போவேனான்னு கேட்டார். ஒருத்தருமே பதில் சொல்லலை. நான் பார்க்குற மனுஷங்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறேன், நான் மோட்சத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்டார். ஒரு வேலும் பதில் சொல்லலை. என்னடா பதிலே சொல்ல மாட்டீங்க, நான் என்ன செஞ்சால் மோட்சத்துக்கு போவேன் சொல்லுங்கடா அப்படின்னு கேட்டார். ஒரு பையன் எந்திரிச்சான். ஃபாதர், நீங்கள் மோட்சத்துக்கு போனால் முதல்ல சாகணும் ஃபாதர்னா. செத்தானா மோட்சத்துக்கு போகலாம். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொல்லாடல் இருக்கிறது: எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு கோ டு ஹெவன் பட் நோபடி வாண்ட்ஸ் டு டை. எல்லாரும் மோட்சத்திற்கு போக விரும்புகிறார்கள், ஆனால் யாருமே சாவதற்கு விரும்பவில்லை என்று. ஆண்டவர் இயேசுவில் அருமையானவர்களே, நீ மோட்சத்திற்கு போவதற்கு அல்லது நீ மீட்படைவதற்கு என்ன வழி என்பதை இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்பிக்கிறார். மோட்சத்துக்கு போகணுன்னா என்ன செய்யணும், மீட்படைய என்ன செய்ய வேண்டும், வாழ்வுக்கான வழி எது என்பதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு சுட்டி காட்டுகிறார். இதை மழைப்பொழிவு என்று சொல்லுகிறோம். இயேசுவினுடைய இந்த மழைப்பொழிவு வாழ்வுக்கான வழியை காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும், நீ மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு இந்த மழைப்பொழிவிலே கற்பிக்கிறார். நாம் வரலாற்றிலே சந்திரகுப்தர் அரசருடைய ஆட்சியை படித்திருப்போம். அவரிடம் தலைமை அமைச்சராக இருந்தவர் சாணக்கியர்.
சில பேர் சொல்லுவாங்க அவன் அரசியலில் சாணக்கியன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சந்திரகுப்தருக்கு அரசியல் சாணக்கியராக இருந்த அந்த தலைமை அமைச்சர் ஒரு சிறந்த அறிவாளி, ஞானி, உண்மையாக இருந்தவர். ஆனால் சாணக்கியன்ற அந்த வார்த்தையை இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக எதிர்மறையாக பயன்படுத்துகிறாங்க. தந்திரமாக செயல்படுறவன சாணக்கியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாணக்கியன் உண்மையாக இருப்பான், நேர்மையாக இருப்பான் என்று பெயர் பெற்றவன். ஒரு முறை அரசரோடு உரையாடி கொண்டிருந்த போது மக்கள் எல்லாம் குளிரிலே வாடுகிறார்கள், கடும் குளிர் வாட்டுகிறது, மக்களுக்கு போர்வை வாங்கி கொடுக்க வேண்டும், கம்பளி வாங்கி கொடுக்கலாம் என்று பேசுகிறார்கள். சொன்னபடியே அரசன் கம்பளி வாங்கி கொடுப்பதற்கு தொகையை ஒதுக்குகிறான். கம்பளி வாங்கி ஆயிற்று. அது சாணக்கியனுடைய வீட்டிலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் அது ஏழை மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அன்று இரவு சாணக்கியனுடைய வீட்டிற்கு திருடர்கள் வருகிறார்கள். சாணக்கியனுடைய வீட்டில் எதை திருடலாம் என்று பார்க்கிறார்கள். வரிசையாக கம்பளி, போர்வை அடுக்கி இருக்கிறது. ஓரத்திலே பார்க்கிறார்கள், சாணக்கியர் குளிரிலே நடுங்கிக் கொண்டு ஒரு கிழிந்த போர்வையை போத்தி கொண்டு தூங்குகிறார். இவர்களுடைய நடையின் சத்தம் கேட்டு விழித்துக் கொள்கிறார். யார் என்று கேட்கிறார். நாங்கள் திருடுவதற்காக வந்திருக்கிறோம், அமைதியாக இரு, நாங்கள் இங்கே இருக்கிற போர்வைகளை எடுத்துச் செல்கிறோம், உன்னுடைய வீட்டில் இதுதான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சாணக்கியர் விழித்து கொண்டிருக்கிறார். அது ஏழைகளுக்குரியது, அவர்களுக்காக அரசருடைய பணத்தினால் வாங்கி வைத்திருக்கிறேன், நாளைக்கு இது ஏழை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். வந்த திருடரில் ஒருத்தன் கேட்குறான், அது சரியா, இம்புட்டு கம்பளி போர்வை இங்கே அடுக்கி வச்சுருக்குது, ஆனால் நீ குளிரில் நடுங்கிட்டு கிழிஞ்ச போர்வையை போத்திருக்கீங்க, இதில் ஒன்று எடுத்து நீ போத்திக்க கூடாதான்னு கேட்குறான். சாணக்கியர் சொல்கிறார், அது ஏழைகளுக்குரியது, அவர்களுக்குரியதை நான் பயன்படுத்துவது முறையல்ல, அரசன் அவற்றை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் வாங்க சொல்லி இருக்கிறானே ஒழிய எனக்கென்று வாங்க சொல்லவில்லை என்று சொல்கிறார். வந்த திருடர்கள் மனம் மாறுகிறார்கள். தன்னிடம் இருப்பதையே தான் பயன்படுத்தாமல் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமுடைய இவனுடைய பொருட்களையா நாம் எடுப்பது என்று சொல்லி மனம் மாறி வீடு திரும்பினார்கள் என்று வரலாற்றில் சொல்லப்படுகிறது. அவன்தான் சாணக்கியன். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, ஆங்கிலத்தில் இப்படி ஒரு சொல்லாடல் இருக்கிறது, ஐடியாஸ் ரூல் த வேர்ல்டு என்று. ஐடியாஸ் ரூல் த வேர்ல்டு என்று சொல்லப்படுகிறது. சிந்தனைகள் உலகை ஆளுகின்றன, எண்ணங்கள் உலகை ஆளுகின்றன என்று சொல்லப்படுகிறது. இந்த சமூகத்தின் மாற்றம், நாட்டினுடைய மாற்றம், மனித சமூகத்தின் மாற்றம் தனி மனிதனிடம் துவங்குகிறது. தனி மனிதனின் சிந்தனை தான் இந்த சமூகத்தை மாற்றுகிறது என்பதைத்தான் ஐடியாஸ் ரூல் த வேர்ல்டு என்று சொல்லுகிறார்கள். சிந்தனைகள் உலகை ஆளுகின்றன. இன்றைக்கு பல சிந்தனைகள் உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றன. ஒரு நல்ல சிந்தனை உலகை ஆளுகிறது. இந்தியாவை எடுத்துக்கொள்வோம். இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த காந்தியினுடைய சிந்தனை என்ன? காந்தின்னு சொன்னாலே என்னன்னு சொல்லுவோம்? அகிம்சைன்னு சொல்றோம். அகிம்சை என்கிற அந்த சித்தாந்தம், அந்த சிந்தனை இந்த நாட்டிற்கு விடுதலையை கொடுத்தது. காந்தி இந்த அகிம்சை என்கிற சிந்தனையை எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? இன்றைக்கு நாம் வாசித்த மலைப்பொழிவிலிருந்து. இயேசுவினுடைய மலைப்பொழிவை மத்தேயு நற்செய்தி 5, 6, 7 அதிகாரங்கள் இதை படித்துவிட்டு தான் அகிம்சை என்கிற சிந்தனையை காந்தி பெற்றுக்கொண்டார். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் செய்வோம் என்று சொன்னார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைக்கு இப்படியாக பல
நல்ல சிந்தனைகள் சமூகத்தை வளர்த்தெடுத்திருக்கிறது, சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். சமத்துவம், சகோதரத்துவம், பொது உடைமை என்று நல்ல சிந்தனைகள் உலகை ஆளுகின்றன. கிறிஸ்தவம் என்று சொன்னால் கிறிஸ்தவத்தின் சிந்தனை என்ன, கிறிஸ்தவத்தின் அடிப்படை குணம் என்ன, கிறிஸ்துவின் அடிப்படை குணம் என்ன என்று சொல்லுகின்ற போது அன்பு, மன்னிப்பு என்று சொல்லுகிறோம். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போதும் தன்னை கொலை செய்தவர்களுக்காக அவர்களை மன்னித்தார். அவர்களை மன்னிக்கும்படி தந்தையாகிய கடவுளிடம் வேண்டினார். ஆக மன்னிப்பு என்பது கிறிஸ்துவின் சிந்தனை, அன்பு என்பது கிறிஸ்துவின் சிந்தனை. ஆக கிறிஸ்துவிடம் இருந்த அந்த மனநிலை நம்முடைய மனநிலையாக வேண்டும் என்கிற சிந்தனை உலகை ஆளுகிறது. ஐடியாஸ் ரூல் த வேர்ல்டு என்று சொல்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, பழைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம், கடவுள் கொடுத்த கட்டளை 10 என்று சொல்லுகிறோம். இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். முதலாவது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய். காலையில் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வந்திருப்போம். ஏன் குளிக்கிறோம்? பூசை முடிஞ்சு போய் சாப்பிடுவோம். ஏன் சாப்பிட்றோம்? தலைவலிச்சா, காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை வாங்கி போடுறோம். ஏன்? நான் என்னை அன்பு செய்கிறேன். சில பேர் இன்னும் ஒரு படி மேலே போகிறான். வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். வருமுன் காப்போம் என்று சொல்லி உடலின் ஆரோக்கியத்திற்காக மனிதன் நல்ல உணவுகளை தேடுகிறான், உடற்பயிற்சியை நாடுகிறான். இவையெல்லாம் நான் என்னை அன்பு செய்கிறேன் என்பதன் அடையாளம். நீ எப்படி உன்னை அன்பு செய்கிறாயோ அதே போல உன் அயலானை அன்பு செய், உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய் என்கிறது 10 கட்டளை. அதுதான் 10 கட்டளையின் சாராம்சம். ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளையை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அது என்ன புதிய கட்டளை? இயேசு கொடுத்த புதிய கட்டளை என்ன? நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய் என்பதல்ல. நான் உன்னை அன்பு செய்வது போல நீ மற்றவர்களை அன்பு செய். இயேசு என்னை அன்பு செய்வது போல நான் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். நான் என்னை அன்பு செய்வது போல அல்ல. நான் என்னை அன்பு செய்யறதுல குறை இருக்கும். சில பேர் குளிக்கலான்னு நினைப்பான், குளிர்து இன்னைக்கு குளிக்க வேண்டான்ட்டு படுத்துருவான். சில பேர் வயசானவங்க, இந்த உயிர் ஏன் கிடக்கு, இப்படி நான் கஷ்டப்படுறதுக்கு கடவுளை எடுத்துக்கிட்டா போதும், அக்கறை இல்லை, செத்து தொலைகிறான், பட்னியா கிடந்து சத்தமெல்லாம் இருக்கிறான். என்னை நான் அன்பு செய்வதில் குறை இருக்கலாம். எனக்கு ஒடுக்கப்படுகிற வாய்ப்புகளை நான் பயன்படுத்தாமல் என்னை நான் முழுமையாக அன்பு செய்யாமல் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் அன்பில் எந்த குறைவும் இல்லை. கடவுளுடைய அன்பில் குறைவில்லை. குறைவு விடாத அன்பு கடவுளுடைய அன்பு. ஆகத்தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். அந்த சிந்தனை தான் நம்முடைய சிந்தனையாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய இறை வார்த்தை நமக்கு தருகின்ற பாடம். அதுதான் வாழ்வுக்கான வழி, அதுதான் மீட்புக்கான வழி என்பதை இன்றைய நற்செய்தி குறிப்பாக நமக்கு எடுத்து சொல்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அருமையான வார்த்தைகள். செப்பனியா இறை வாக்கினர் சொல்லுகிறார், நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகழிடம் கிடைக்கும் என்று சொல்கிறார். கடவுளை நாடுங்கள், கடவுளுடைய சிந்தனையை உங்களுடைய சிந்தனையாக்கி கொள்ளுங்கள். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன், அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் என்று சொல்லுகிறார். கடவுள் ஏழைகளின் கடவுளாக இருக்கிறார்.
ஏழைகளின் சார்பில் இருக்கிறார் என்று சொல்கிறார். இன்றைய 2ஆம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள், மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர். நான் அதை சாதிச்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன். நான் சில நேரங்களில் சொல்கிறோம் இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு பசங்க மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நான் 90 மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எப்படி 90 மார்க்கு நான் எடுத்துட்டேம்மா. ஒருவேளை 35 மார்க்குக்கு 30 மார்க்கு எடுத்துட்டான் அப்படின்னா எனக்கு பேப்பர் திருத்தினவன் 30 மார்க்கு தான் போட்டிருக்காம்மா. சாதித்ததெல்லாம் என்னுடையது, ஃபெயிலியர்லாம் மற்றவனால. நீ உன்னுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு எதுவும் இல்லை. எல்லாம் கடவுள் கொடுத்த கொடை, கடவுள் கொடுத்த பிச்சை. அது சொத்தாக இருக்கலாம், உடல் நலமாக இருக்கலாம், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமையாக இருக்கலாம், நீ செய்திருக்கிற சாதனையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது கடவுள் கொடுத்த கொடை. நான் பெரிய ஞானி என்று சொல்வதற்கும் அறிவாளி என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. கடவுளுடைய மடமை உன்னுடைய அறிவுக்கும் புத்திக்கும் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை. கடவுளுடைய மடமையே உன்னுடைய அறிவை விட உயர்ந்தது. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். God chooses the unfit and makes them fit என்று சொல்வார்கள். கடவுள் தகுதியற்றவர்களை, அன்வர்தி என்று சொல்லப்படுகின்ற தகுதியற்றவர்களை கடவுள் அழைத்து தகுதிப்படுத்துகிறார். He makes them worthy, தனக்கு உரியவர்களாக மாற்றுகிறார். இந்த சிந்தனை தான் என்னை எளிய உள்ளத்தினனாக இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்வாக்க மாற்றும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு அடுக்கி கொண்டு போகிறார். பேறு பெற்றவர்கள் யார், மோட்சத்தை அடைபவர்கள் யார், மீட்பை சுதந்திரித்துக் கொள்பவர்கள் யார் என்று பட்டியலிட்டு சொல்லுகிறார். எளிய மனத்தோர், துயருவோர், கனிவுடையோர், நீதியின் பொருட்டு பசிதாகமுடையோர், இரக்கமுடையோர், தூய உள்ளத்தோர், அமைதியை ஏற்படுத்துவோர் என்று சொல்லி பட்டியலிட்டு சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இவைதான் மோட்சத்திற்கு போவதற்கான வழி, இதுதான் மீட்படைவதற்கான வழி என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சமூகத்திலே தன்னிறைவு பெற்ற மனிதனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னிறைவு மனநிலை. பசியால் பட்டினியால் சாகிற மனிதர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் தன்னிடம் செல்வம் வருகின்ற போது, தன்னிடம் பணம் வருகின்ற போது மனிதனை மதிப்பதில்லை, கடவுளை மதிப்பதில்லை. கடவுளை மறந்தவனாக பாவத்திலே வீழ்ந்து கொடுகிறான். தன்னிறைவு பெற்ற மனிதன் வாழ்கிறான். இது ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இது ஒரு ஆன்மீக ஏழ்மை. இந்த ஆன்மீக ஏழ்மையிலிருந்து நாம் எழ வேண்டும் என்றால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த பண்புகளை நம்முடைய பண்புகள் ஆக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் இன்றைக்கு இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய மனநிலையே என்னுடைய மனநிலையாகட்டும், என்னுடைய இதயம் உம்முடைய இதயமாகட்டும், என்னுடைய சிந்தனை உம்முடைய சிந்தனையாகட்டும், என்னுடைய விருப்பம் உம்முடைய விருப்பமாகட்டும், என்னுடைய வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகளாகட்டும், என்னுடைய செயல்கள் உம்முடைய செயல்களாகட்டும். ஆண்டவரே, உமது அன்பை எமதாக்கிக் கொள்ள அருள்தாரும், உமது இரக்கத்தை எமது இரக்கமாக்கிக் கொள்ள அருள்தாரும், உம்முடைய மன்னிப்பை எம்முடைய மன்னிப்பாக்கிக் கொள்ள ஆற்றலையும் சக்தியையும் வழியையும் எனக்கு காட்டும் என்று சொல்லி மோட்சத்திற்கான வழியை சுதந்திரித்துக் கொள்வோம்.